மதரசாக்களுக்கு செலவழிப்பது வீணான செயல் என்றும் பேசலாம். அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கட்டும். மதரசாக்களுக்கு செலவழிக்கிற செலவினங்கள் வீணான செலவல்ல. ஒரு பயங்கரமான ஃபித்னா. ஃபித்னத்துன் நிசா, பெண்களுடைய ஃபித்னா. பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்யக்கூடிய மாணவர்கள் பெண்கள் விடயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொர்க்கத்துடைய கதவை திறக்காம இருக்க மாட்டார். மிம்பர் எதற்காக? ஆகிராவுடைய விடயத்தை ஞாபகப்படுத்துவதற்கு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون صدق الله. الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. இந்த நிகழ்வை, இந்த பட்டமளிப்பு விழாவை அல்லாஹ் இதை பொருந்திக் கொண்டு ஏற்றுக்கொண்டு இதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதன் மூலமாக அதிகமான ஹைறுகளை, நலவுகளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. பூரா உம்மத்துக்கும் இதனுடைய நலவுடைய பிரகாசங்களை அல்லாஹ் ஜொலிக்கச் செய்வானாக. மேலும் இந்த நிகழ்வை காரணமாக வைத்து இஹ்சானியாவுடைய வளர்ச்சிப்படியே அல்லாஹ் மேம்படுத்துவானாக. அதே நேரம் இந்த நிகழ்வில் பட்டம் பெறக்கூடிய ஆலிம்களை, ஹாஃபில்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுடைய உஸ்தாதுமார்கள், மதரசாவுடைய நிர்வாகிகள் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமான பார்வையை கொண்டு அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. ஒரு மனதுக்கு ரொம்பவும் சந்தோஷமான ஒரு செய்தி. ஒரு மூத்த உலமாக்கள், பழைய உலமாக்கள், எங்களுடைய கண்ணியமான உஸ்தாதுமார்கள் எல்லாரும் இந்த சபையில் குழுமி இருக்குகிறார்கள். உண்மையிலே நாம் உச்சி குளிர்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஆயுளை நீடித்து வைப்பானாக. அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த ஹைறுகள் அனைத்திலேயும் அல்லாஹ் அவர்களை பங்குதாரிகளாக ஆக்குவானாக. அதே போல நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ் எங்களை விட்டு பிரிந்து மண்ணறையில் வாழக்கூடிய எங்களுடைய உஸ்தாத், கண் குளிர்ச்சியானவர், எங்களுடைய நியாஸ் ஹசரத், அல்லாஹ் அவர்களுடைய மண்ணறையை புன்னரையாக்குவானாக. அவர்களை சிறப்போடும் வெளிச்சத்தோடும் ஜோதியோடும் அல்லாஹ் வாழ வைப்பானாக. அந்த மண்ணறையை சொர்க்கத்து பூங்காவாக ஆக்கி இதனுடைய எல்லா நன்மைகளையும் அவர்களுடைய சஹீஃபாவில் அல்லாஹ் சேர்த்தருள்வான். அதுபோல தான் எங்களுடைய அதிபராக எங்களுடைய ஈமானுக்கு, கல்புக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஆசானாக இருந்த எங்களுடைய ஹுசைன் ஹசரத் அவர்கள், அல்லாஹ் அவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவருடைய மண்ணறைகளை அல்லாஹ் பொன்னறையாக ஆக்குவானாக. இந்த இடத்துக்கு வரும் பொழுதெல்லாம் ஹசரத் அவர்களுடைய நியாஸ் ஹசரத் அவர்கள் மஹ்ரூமானி 2 பேருடைய ஞாபகம் அடிக்கடி வருகிறது.
அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டின முறைகள், எங்களை பண்படுத்தின முறைகள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். இந்த ஹக்கானியாவுடைய இந்த இஹ்சானியாவுடைய வளாகத்துக்குள்ள நாங்களும் சிறு மாணவர்களாக இருந்து கல்வி கற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கினார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும். விசேஷமாக இந்த நிகழ்வை அல்லாஹ் கபூல் செய்து ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் உண்டாக்குவானாக. கண்ணியமானவர்களே, சமகாலத்தில் ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்குகிறது. மதரசாக்கள் தேவையா? மதரசாக்கள் அதிகரித்து விட்டது. மதரசாக்களை நாம் ஒரு எண்ணிக்கையை ஒரு மட்டுப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் பேசப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த இஹ்சானியா உருவாக்கப்பட்டது அன்று. அதனுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் போதாது. எங்களுடைய ஹசரத் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள், அவைகளையெல்லாம் பல நாள்களாக பேசலாம். இதை உருவாக்குவதற்கு பட்ட சிரமங்கள். நான் இந்த மதரசாவை, இஹ்சானியாவை பார்க்கும் பொழுது, இஹ்சானியாவிலிருந்து பற்றம் பெற்ற நல் உலமாக்கள் இன்று சமூக பணிகளில், இந்த மதரசாவில் பல உஸ்தாதுமார்கள், இஹ்சானிகள். ஈமானியா மதரசா அது இஹ்சானியாவுடைய ஒரு கிளையா பழைய மாணவர்களால் நடாத்தப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இமாம் ஷாஃபியில் இருக்கக்கூடிய உஸ்தாத் முதீர், எங்களுடைய நெருங்கிய நண்பர் அப்துல் நாசிர் ஹசரத், மாஷா அல்லாஹ். அதுபோல அப்துல் கனி ஹசரத் நூரியா மதரசாவுடைய அதிபர். இன்றைக்கு இஹ்சானிகளுடைய சேவைகளை இந்த நாடலாகிய ரீதியில் பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் நிறைய சகோதரர்களுடைய பெயர்களை சொல்லி ஞாபகப்படுத்தணும், நேரம் சுருக்கமாக இருக்கிறது. இஹ்சானியாவுடைய ஹிதுமத் இந்த நாட்டுக்குள்ள மட்டுமல்ல, வெளிநாடுகளில் மாஷா அல்லாஹ். இந்த இஹ்சானியாவில் இருந்து நான் சந்தோஷப்படுறேன். என்ற மதரசாவில் ஹக்கானியாவில் ஹிஃபுல் பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கிற ஆமிர் ஹாஃபிஸ், மாஷா அல்லாஹ், அவர் ஒரு ஹாஃபிஸ், கிர்தாம் முடித்து 10 ரிவாயத்துகளையும் பூர்த்தியாக கற்றுக்கொண்டவர். நான் எப்பயும் நினைக்கிறது, இந்த ஒரு ஆமிர் ஹாஃபிஸ் போதும் இஹ்சானியா மதரசாவுடைய கண்குளிர்ச்சிக்கு. நான் எப்பயும் நினைக்கிறது, நான் ஒரு ஆளை சொல்றேன், ஆனால் இது போல பலர்கள் இருக்கிறார்கள். பல கண்குளிர்ச்சிகள், ஒன்றிரண்டு அல்ல. நான் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன். ஆமிர் ஹாஃபிஸால் எத்தனை ஹாஃபில்கள் உருவாக்கப்படுகிறார்கள், அவர்கள் வழி நடாத்துகிறார்கள், அவர்கள் 10 ரிவாயத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குகிறார்கள். அவர்களுக்கிட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 35 சகோதரர்கள் இதுவரைக்கும் 10 ரிவாயத்தை முடித்து விட்டார்கள். இதனுடைய நன்மைகள் அனைத்தும் ரப்பிடத்தில் ஆதரவு வைக்குகிறேன். இந்த இஹ்சானியாவுடைய முஅஸ்ஸிஸ், முதீர், பக்கபலமாக இருந்த உஸ்தாதுமார்கள், ஹிஃபுலுடைய உஸ்தாதுமார்கள், மாஷா அல்லாஹ், நல்லோர்கள் இருந்தார்கள், வழிகாட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அது ஒன்று போதும், அது ஒன்று போதும். இதனால இன்றைக்கு மாஷா அல்லாஹ் சமூக சேவைகளில், மதரசாக்களில் பற்றும் பெற்று வெளியாகின உலமாக்கள் அவர்கள் பூர்த்தியான பங்களிப்புகளை அளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதை விடவும் சிறப்பானவர்களை எல்லாம் நான் ஞாபகப்படுத்தணும் என்றாலும் என்னோடு நெருக்கமானவர்களை உங்களுக்கு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, நிச்சயமாக இதனுடைய எல்லா நன்மைகளும், இதை ஆரம்பித்தவர்கள், இதுக்கு உதவி செய்தவர்கள், இதுக்கு பக்க பலமாக இருந்தவர்களுக்கு அது நன்மை பெய்து சேரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும்.
அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த மதரசாக்கள்ல என்ன பயிற்சி வழங்கப்படுகிறது? அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட நல்லோர்கள் உருவாக்கப்படுவதற்கு இங்கு என்ன வழங்கப்படுகிறது, என்ன பயிற்சிகள், என்ன முறைகள் இவர்களுக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது? கண்ணியமானவர்களே, மதரசாக்களுடைய நோக்கம் என்று சொல்லும் பொழுது இங்கு ஓதக்கூடிய எல்லா மாணவர்களும் மாலிக்குல் முல்க் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும். ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக. அதுக்கு பின்னால ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பரிசாக தரக்கூடிய சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் இங்கு உருவாக்கப்படணும். அதுக்குத்தான் நியூ அட்மிஷன், அதுக்குத்தான் இவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. 24 மணித்தியாலுடைய கண்காணிப்பு நடைபெறுகிறது. இந்த மாணவர்களை ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, நல்லோர்களாக உருவாக்குவது ரப்புடைய பொருத்தத்துக்கு தகுதியானவர்கள் இங்கு உருவாக்கப்படணும். அந்த நோக்கத்தில் தான் அன்றும் இன்றும் இதற்கு பின்னாலும் எல்லா நிலைமைகளிலும் மதரசாக்களுடைய நோக்கம் ரப்புக்கு பொருத்தமானவர்கள் இந்த மண்ணில் உருவாகணும். ரப்போடு இணைக்கக்கூடியவர்கள், ரப்போடு மக்களை இணைக்கக்கூடியவர்களை இந்த மண்ணில் உருவாக்கணும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன ரஜுலன் ஜாஅ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீபிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாஸ் அஹப்பு இலல்லாஹ். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் யார்? மிக விருப்பமானவர். இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ். அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்ன? 2 கேள்வி. ஒரு கேள்வி, மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர். 2வது கேள்வி, அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்ன? அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் மனிதர்களில் மனிதர்களுக்கு மிக பிரயோஜனமானவர். மனிதர்களில் மனிதர்களுக்கு மிக பிரயோஜனமானவர். 2வது சொன்னார்கள், அமல்களில் சிறந்த அமல் சுரூருன், ஒரு சந்தோஷம், ஒரு முஃமினுடைய கல்புல நுழைய வைக்கப்படக்கூடிய சந்தோஷம். ஒரு முஃமினை சந்தோஷப்படுத்துகிறார், மகிழ்ச்சியுற செய்கிறார். கண்ணியமானவர்களே, அமல்களில் சிறந்த அமல் மனிதர்களில் மிக அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் அஹப்புன் நாஸி இலல்லாஹ் அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனிதர்களில் மனிதர்களுக்கு பிறகு மிக பிரயோஜனமானவர். இந்த ஹதீஸையும் மதரசாக்களுடைய சேவைகளையும் கொஞ்சம் இணைத்து பாருங்க வாக்கு. இந்த ஹதீஸையும் மதரசாக்களுடைய சேவைகளை. இன்னைக்கு இந்த தம்பியோட மனம் சந்தோஷம் அடைகிறது. நான் ஒரு ஹாஃபிஸ் ஆகிட்டேன், நான் ஒரு ஆலிம் ஆகிட்டேன். இன்றைக்கு தாயும் தகப்பனும் கண்ணீர் வடிப்பார்கள். எந்த கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். இன்றைக்கு கூடியிருக்கிற இந்த உலமாக்கல் ஹாஃபில்களுடைய உம்மாவும் வாப்பாவும் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். என்ற புல் ஒரு ஹாஃபிஸ், என்ற புல் ஒரு ஆலிம். கண்ணியமானவர்களே, உஸ்தாதுமார்கள் இன்றைக்கு ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். நலம் விரும்பிகள் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். எல்லாரும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய நாள் இன்றைக்கு, உள்ளங்கள் குளிரக்கூடிய நாள். இவர்களுடைய சேவை என்ன? கண்ணியமானவர்களே, மனிதர்களில் சிறந்தவர்கள் மனிதர்களுக்கு மிக பிரயோஜனமானவர்.
இந்த நிர்வாகம் என்ன சேவையை செஞ்சிச்சு? என்ன சேவை? மனிதர்களுக்கு மிக பிரயோஜனமான சேவை. அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு மிக பிரயோஜனமானவர். மாஷா அல்லாஹ். இது கண் குளிரக்கூடிய ஒரு நேரம். இது இன்றைக்கு படுற சிரமங்களை பற்றி ஒரு அளவு ஞாபகப்படுத்தினார்கள். அது எண்ணிலடங்காத சிரமங்கள். மதரசாக்களை நடாத்துவது ஒரு சாதாரணமான பணி அல்ல. அந்த கஷ்டப்படும் பொழுது பலர்கள் அதை ஏளனமான பார்வையை கொண்டும் பார்ப்பார்கள். சிரமப்படும் பொழுது எதற்காக? இந்த மாணவர்கள், இந்த சிறார்கள், இந்த மண்ணில் இணைந்த நல்லோர்களாக உருவாக்க வேண்டும், சிறந்தோர்களாக உருவாக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். அந்த உஸ்தாதுமார்கள் அந்த கண் குளிர்ச்சியை காணுவார்கள், பாடுபடுவார்கள், கஷ்டப்படுவார்கள், சிரமப்படுவார்கள், முயற்சி செய்வார்கள், அந்த கண் குளிர்ச்சியை பார்ப்பார்கள். இன்றைக்கு நான் இது மாதிரியான விழா நிகழ்வுகளுடைய அனுபவத்தில் பேசுகிறேன். ஆனந்த கண்ணீர் வடிப்போம், மகிழ்ச்சியுடைய கண்ணீர்கள் பெருக்கெடுத்து ஓடும். அது அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இந்த உஸ்தாதுமார்கள் மாணவனுடைய கல்பை சந்தோஷப்படுத்தி, பெற்றார்களுடைய கல்பை சந்தோஷப்படுத்தி, இந்த ஊர் மக்களுடைய கல்பை சந்தோஷப்படுத்தி, இந்த பகுதி வாழ் மக்களுடைய கல்பை சந்தோஷப்படுத்தி, இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹுவுக்கு மனிதர்களில் மிக விருப்பமானவர், மனிதர்களில் மிக பிரயோஜனமானவர். ஒரு பிரயோஜனமான சேவை. கல்புல சந்தோஷத்தை உண்டாக்குறோம். எங்கேயோ இருந்த மாணவர்கள், கண்ணியமானவர்களே, இந்த பாசறைக்குள்ள வந்து மாஷா அல்லாஹ் குர்ஆனை பாடமாக்கி அவர்களே அந்த உஸ்தாதுமார்களுக்கு துவா செய்வார்கள், அந்த நிர்வாகிகளுக்கு துவா செய்வார்கள். நான் நிறைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். நிர்வாகிகளை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள், பாடுபடக்கூடியவர்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் புரிந்தவர்கள், விளங்கினவர்கள் நிறைய துவா செய்வார்கள். ஏன்? அவர்கள் முயற்சித்து தான் எங்களை ஓத வைத்தார்கள், எங்களுக்காக கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள், பாடுபட்டார்கள். அந்த ஹைறுகளை எந்த ஒரு ஆலிமும் மறக்க மாட்டார்கள். நான் இன்றைக்கு சொல்றேன், நான் என்னுடைய உஸ்தாதுமார்களுக்கு எல்லாருக்குமாக துவா செய்வேன், எல்லாருக்குமாக. அதில் என்னுடைய நியாஸ் ஹசரத்து ஞாபகம் வரும், என்னுடைய ஹுசைன் ஹசரத் அவர்களும் ஞாபகம் வரும், முர்ஷியாவுடைய முதீர் முஹீதீன் ஹசரத் அவர்களும் ஞாபகம் வரும், தீனியாவுடைய முதீர் ரமலான் ஹசரத் அவர்களும் ஞாபகம் வரும். நான் இந்தியாவில் பல இடங்களில் கல்வி கற்றேன். அந்த கண்ணியமான உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு ஞாபகம் வரும். எங்களுக்காக பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள் ஞாபகத்துக்கு வரும். நேற்று நான் ஒரு மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவில் இருந்தேன். அதனுடைய அதிபர் பேசும் பொழுது, அதிபர் உரையை நிகழ்த்தும் பொழுது, அவர் ரஹ்மானியாவில், அதாவது புத்தளத்து கட்பிட்டி ரஹ்மானியாவில் ஓதின ஒரு ஆலிம், அவர் முதீராக இருக்கிறார். அவர் சொன்னார், என்னுடைய அதிபர் ஜெயினுத்தீன் ஆலிம் என்று சொன்னார். அவர் சொன்னார், என்னுடைய அதிபர் பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் என் கண்ணுக்கு முன்னால். சொன்னார், என்ற ஹசரத்தின் வீட்டுக்கு போவேன். நாங்கள் 8 வருஷம் மதரசால இருந்தோம். 8 வருடமும் ஹசரத்துடைய வீட்டில் ஒரே புட்டு வந்தான். உட்காரத்துக்குள்ள அந்த பலகையால் அடிச்ச பங்கு புட்டுவம், அதுதான் ஹசரத்துடைய. நாங்க எந்த நேரத்திலேயாவது வருடத்திலேயாவது ஹசரத் சியாசுகளை மாத்தினாங்கன்னு காணல. ஹசரத்துடைய வீட்டில் இருந்த சிவர்கள் அதே சிவர்கள் தான். ஓடுகளை பார்ப்போம், உடைந்திருக்கும். மழை பெய்யும் பொழுது தண்ணீர் வடியும். ஹசரத் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்காக, தன்னுடைய வீட்டை சிறப்பாக்குவதற்காக, தன்னுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதுக்காக முயற்சிக்கல்ல. நேத்து சொன்னார் அந்த முதிர்,
கண் குளிர்கிறது. அவர் சொன்னாரு, நான் என் ஹசரத்தை எப்ப போய் சந்திக்கிறதுக்கு பேய்த்து பார்த்தாலும் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார், குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார். உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும். இந்த பணிகள் இருக்குது, இன்றைக்கு விளங்க மாட்டான். இன்றைக்கு எல்லாருக்கும் பெருமை என்னண்டா, வேறு வேறு துனியாவுடைய கலைகளை படித்து விட்டு பட்டதாரிகளாக ஆகும் பொழுது அதனுடைய பெருமையத்தான் எல்லாரும் பேசுவாங்க. ஒரு ஹாஃபிஸுடைய பெருமதி, ஒரு ஆலிமுடைய பெருமதியை இன்றைக்கு கண்டுகொள்றாங்க இல்லை, கண்டுகொள்றாங்க இல்லை. எப்ப காணுவோம் இன்ஷா அல்லாஹ், எப்ப காணுவோம்? ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கும் வ அன்தும் ஹீனஇதின் தந்துரூன். அப்பத்தான் ஒரு ஹாஃபிஸுடைய பெருமதிய, மദ്രஸாட பெருமதிய, மദ്രஸாவுக்கு பாடுபட்ட பெருமதிய, இதனுடைய கஷ்டங்களுடைய குதூகலங்கள மகிழ்ச்சிகள் அந்த நேரத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அதனால் ஒரு சிறப்பான ஒரு பணி, உம்மத்தை மகிழ்வுற செய்யக்கூடிய ஒரு பணி. நான் இந்த நேரத்தில் பொதுவாக ஞாபகப்படுத்திக் கொள்றேன், மദ്രஸாக்கள் இது வளரணும், இன்னும் அதிகரிக்கணும். இந்த மண்ணில் உலமாக்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை அதிகரித்துக் கொள்ளணும். மாஷா அல்லாஹ், தேவை இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குகிறது. இதனால் இந்த இஹ்சானியா இன்னும் வளரணும். நான் உஸ்தாதுமார்களோடு அந்த நிர்வாகிகளோடு பேசும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த மദ്രஸாவுடைய நிலப்பரப்புகள் முழுமையாக ஒன்று சேர்க்கப்பட்டு பல மாடி கட்டிடங்களாக ஒரு விரிந்த கட்டிடம் அமையணும். இங்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி கற்கணும். எல்லா துறைகளும் இந்த இடத்துல, எந்த துறையாக இருந்தாலும் மார்க்கத்துடைய உயர்கல்வி பிரிவுகள் இந்த இடத்துல நடக்கணும். கொழும்புக்கு மாத்திரமல்ல, இலங்கைக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் சேவை செய்யணும் என்று அவர்களுடைய ஒரு பெரிய நீயத்து. அல்லாஹ் நீயத்தை ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு பொழுதும் இந்த நீயத்தை வீணாக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இந்த காட்சியை நாங்கள் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இஹ்சானியாவுடைய வளர்ச்சியை பார்ப்போம். யார் யார்களை அல்லாஹ் காரணமாக ஆக்குறானோ நீங்க பாக்கியசாலிகள். உங்களோட பணம் இதுக்கு காரணமாக ஆகுமுண்டா நீங்க பாக்கியசாலிகள். உங்களோட செல்வம் இதுக்கு காரணமாக ஆகுமுண்டா நீங்க பாக்கியசாலிகள். யாரும் எவரும் எதையும் பேசலாம். மദ്രஸாக்களுக்கு செலவழிப்பது வீணான செயல் என்றும் பேசலாம். அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கட்டும். மദ്രஸாக்களுக்கு செலவழிக்கிற செலவினங்கள் வீணான செலவல்ல. இந்த உலகத்தில் செலவழிக்கப்படக்கூடிய இடங்களில் மிக சிறந்த இடம் இந்த நல்லோர்களை உருவாக்கும் இடம். இன்றைக்கு மദ്രஸாக்களை ஏளனமாக பார்க்கிறார்கள். மദ്രஸாக்கள் இந்த மண்ணில் அது உயர்ந்த மகத்தான சிறப்பான அந்தஸ்துகளை பெறக்கூடிய ஒன்றுதான் இந்த மദ്രஸாக்கள். சாதாரண ஒரு சேவை அல்ல இது. போட்டி போடுங்க என்ற சொத்தை வித்துட்டு மദ്രஸா உருவாக்கணும் என்ற பணம் முழுக்க இந்த மദ്രஸாவுக்கு அர்ப்பணமாகணும். எங்கட கிட்டத்தில் நான் நேத்து கூட அவரை சந்தித்தேன். எங்கட ஹாஜியார், அல்லாஹ் அவருக்கு இஹ்லாஸ நசீபாக்குவானாக. அவர் என்ன சொன்னாரு, ஒரு 2 நாளைக்கு முன்னால அவருடைய மச்சான் வஃபாத் ஆகினார். அவருக்கும் வயது முதிர்ந்த ஒரு நிலைமை தான், மௌத்தாகினார். அவருக்கு 80 வயது. காலையில் எழும்பும் பொழுது கொஞ்சம் பெஷர் கூடி விழுந்துட்டாரு, தலை அடிபட்டு மௌத்தாகிட்டார். அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்குவானாக. இப்ப அவருடைய மச்சான் தான் சித்திக் ஹாஜியார், எங்களோட புத்தளத்தில் இருக்கக்கூடிய சித்திக் அகாடமியுடைய பொறுப்பாளர், தலைவர். அவர் எனக்கு மையத்தை அடைக்கி போட்டு கோல் பண்ணினாரு, ஹசரத் எனக்கிட்ட ஒரு பெருமதியான சொத்து இருக்குது, 6 ஏக்கர் தென்னந்தோட்டம். இன்றைக்கு நான் அதை ஒரு மதிப்பீடு செஞ்சேன். 1 ஏக்கர் 1 கோடி போகும். அது 1 ஏக்கர் 1 கோடி போகும்.
அவர் சொன்னார், நான் அவசரமாக அந்த காணியை கொடுக்கணும் என்று தான் நினைச்சு கொண்டிருந்தேன் மதரசாவுக்கு. இன்னைக்கு நான் போய் அதை எழுதி கொடுத்துட்டேன். 6 கோடியை கொடுத்துட்டேன் ஹசரத். நேத்து கூட சொன்னார், நான் கொடுத்தேன், துவா செய்யுங்கோ. எனக்கு ஒரு கவலை என்னண்டா, என் வஃபாத் ஆகிட்டா, திடீர்னு நான் மௌத்தாகிட்டா, என் பிள்ளைகள் இதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அது எனக்கு தெரியாது. உடம்புல உசுரீக்கக்குள்ளே செஞ்சு கொண்டாத்தான் அது எங்களுக்கு வரும். மதரசாவுக்கு ஒரு பள்ளி கட்டணும். நான் இந்த மஜ்லிஸ்ல சொல்றேன், நான் அவரை அடிக்கடி வலியுறுத்தினேன், ஹாஜி பள்ளி கட்டுவதை மட்டும் வேற யாருக்கும் கொடுக்கப்படா. நீங்க மதரசா பள்ளி என்கிறது, அதுல 1000 மாணவர்கள் இருப்பார்கள் என்றால் 1000 மாணவர்களும் 5 வக்தையும் தொழுவார்கள், தஹஜ்ஜத் தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், தஹஜ்ஜத்ல குர்ஆன் ஓதுவார்கள், நிறைய அமல்கள் செய்வார்கள். பள்ளியை மட்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும்? அவர் சொன்னார், கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியாக இருக்குது ஹசரத், துவா செய்யுங்கன்றார். திடீர்னு எனக்கு ஒரு கால் பண்ணார், உங்களுக்கு அவசரமா வரையிலுமா? ஓ, நான் கண்டிலிருந்து புத்தளம் வரைக்கும் போனேன், என்னத்துக்கு மஸ்ஜிதுக்கு நூல் அடிப்பதற்கு. அவர் என்ன சொன்னார்ண்டா, எனக்கிட்ட 2 வாகனம் இருக்குது, 2 விசேஷமான வாகனம் என்ற பயணத்துக்காக. ஒரு ஜீப் இருக்குது, ஒரு கார் இருக்குது. ஹசரத், காரை 2,50,00,000 45 லட்சத்துக்கு வித்துட்டேன் நான். 2,45 லட்சத்தையும் பள்ளி கட்டுறதுக்கு முடிவு செஞ்சுட்டேன். கண்ணியமானவர்களே, இதுதான் வரணும், இதுதான் வரணும். இந்த இல்முடைய பெருமதி தெரியாததுனால தான் நாங்க இன்றைக்கு கலண்டர் அடிக்கிறோம், 100 ரூபாய் வசூல் பண்றோம். என்னத்துக்கு? மக்கள் பெருமதிய விலங்கல் வீணாக செலவழிக்கிறாங்க. பெருமதி இல்லாததுக்கு, உலக பெருமைகளுக்காக, உலகத்துடைய கௌரவங்களுக்காக, உலக பட்டங்களுக்காக. எங்களோட உலக வாழ்க்கை என்கிறது கம்மியானது, ஒரு சின்ன வாழ்க்கை. நாங்க வாழ வேண்டிய வாழ்க்கை மௌத்துக்கு பிறகு கபர்ல, மக்சர்ல, சிராத்துல, சொர்க்கத்துல. அல்லாஹ் என்ன சொல்றா? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ. வல் தந்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், ஒவ்வொருவர்களும் யோசனை பண்ணுங்கோ, என் ஆகிராவுக்கு நான் என்ன சேர்த்து வச்சுக்கிறேன், என் ஆகிராவுக்கு என்ன முற்கூட்டி நாம் வைத்திருக்கிறேன். வல் தந்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், நாங்கள் ஒவ்வொருவர்களும் யோசிப்போம், ஒவ்வொருவர்களும் யோசிப்போம். மௌத்துக்கு முன்னால என்ற சொத்தை வக்ஃப் பண்ணுவோம் மதரசாவுக்கு. இந்த இல்மு வெளிச்சமாகட்டும், நல்லோர்கள் உருவாகட்டும். இஹ்சானிய வீணாகல்ல, சான்றிதழ் 1000 சான்றிதழ் இருக்கிறது. நாடுல பறந்து பாருங்க, இஹ்சானிகளுடைய சேவையை வீணாகி விட்டதா? இஹ்சானியாவுக்கு கண்டு பாடுபட்டவர்கள் அவர்கள் இல்முக்கு செலவழித்து லொஸ்டாகி விட்டார்களா? இல்லவே இல்லை. கண்ணியமானவர்களே, இதனால வந்திருக்கக்கூடியவர்கள்ட்ட நான் கெஞ்சல்ல, நீங்க செஞ்சா பாக்கியம், நீங்க செய்யாட்டி ரப்பு சொல்றா, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்க குர்ஆனை இறக்கினோம், அதனுடைய சார்ந்த விடயங்களையும் நாங்க இறக்கினோம், அதை நாங்க பாதுகாப்போம். அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் இந்த மதரசா நடத்துவான், நல்ல உலமாக்கள் இங்கு உருவாக்குவான். மதரசாக்களுக்கு ரப்புடைய ஹசானாலிருந்து வரும். நான் ஒரு காரண கருத்தாவாகிட்டா நான் பாக்கியசாலி. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதோடு அந்த விடயத்தோடு நான் எனக்கு சொல்றேன், என்னுடைய இந்த நல்ல உலமாக்களுக்கு சொல்றேன், பட்டம் பெற்று வெளியாகக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாசகத்தை, ஒரு ஆயத்தை ஞாபகப்படுத்துகிறான். நான் எனக்கு சொல்றேன், இத எனக்கு நான் சொல்லுகிறேன். எங்கள்கிட்ட அடிக்கடி ஒரு ஆயத்து ஞாபகத்துக்கு வருகிறது. குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும், இல்மை சுமந்தவர்களும் இல்மை சுமக்காதவர்களும் சமமாகுவார்களா? ஐ லா யஸ்தவூன், சமமாகவே மாட்டார்கள். ஆலிமும் ஆலிம் அல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அந்த ஆயத்துக்கு முன்னுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அந்த
குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூனுக்கு முன்னால சொல்றான் أمن هو قانت آناء الليل ساجدا وقائما يحذر الآخرة ويرجو رحمة ربه قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. இல்முள்ளவர்களுக்கிட்ட வரவேண்டிய பண்புகள் நான் எனக்கு சொல்றேன், பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய எனது நண்பர்களான இந்த உலமாக்களுக்கு சொல்லுகிறேன். அம்மன் ஹுவ, யார் அது? கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமா. அவர்கள் இரவை ஹயாத்தாக்குறார்கள். கானித்துன் ஆனா அல்லைல், முழு இரவையும் ஹயாத்தாக்குறார்கள். எப்படி ஹயாத்தாக்குறார்கள்? சாஜிதன் வ காயிமா, சுஜூதுலையும் கியாமிலையும், சுஜூதுலையும் கியாமிலையும். இந்த ஹாஃபில்கள் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தக்பீர் கட்டி 1 ஜுஸு 2 ஜுஸு 3 ஜுஸு தஹஜ்ஜத் தொழுகையில் ஓதுகிறார்கள். அந்த ஆலிம் குர்ஆனை ஓதுகிறார் சாஜிதன் வ காயிமன். இதுதான் என்கிட்ட வர வேண்டிய பண்பு. எங்கட கண்ணியமான உஸ்தாதுமார்களை நாங்கள் இப்படித்தான் பார்த்தோம். எங்கட ஹுசைன் ஹசரத்தை இப்படித்தான் பார்த்தோம். மூத்த உஸ்தாதுமார்களை இப்படித்தான் பார்த்தோம். அல்லாஹ் அவர்களுடைய ஆகிராவை ஒளிமயமாக்குவானாக. நான் இந்தியாவில் ஓதின ஷஃபீகான் மௌலானா என்னுடைய முதீராக இருந்தார். ரொம்ப பிரகாசமானவர், ரொம்ப வெளிச்சமானவர். அங்கு மகரிபுக்கு அவ்வளவு வக்துக்கு பாங்கு சொல்லுவார்கள், இஷா 9 மணிக்கு. இந்த ஹசரத்தை எப்பயுமே நாம் பார்த்தது எப்படின்னா, மகரிபுக்கு முன்னால் வருவார்கள், இஷா தொழுது விட்டு வீட்டுக்கு போவார்கள். மகரிபுக்கு பின்னால் நீண்ட நேரம் தொழுவார்கள். காத்தாங்குடி ஃபலாஹில் இருந்த ஷேகுல் ஃபலா அப்துல்லா ஹசரத் அவர்களும் இதே மாதிரி தான் நீண்ட நேரம் தொழுவார்கள். இரவையில் தூங்குறது ரொம்ப குறவு. என் நண்பர் இருந்தார் அப்துல் ரஸாக் என்று. அவர் தஹஜ்ஜத்துக்கு நேரத்தோடு போவார், சில நேரம் 2:30 மணிக்கும் போவார். அந்த அப்துல் ரஸாக் எனக்கிட்ட சொல்லுவார், எவ்வளோ நேரத்தோடு போனாலும் மஸ்ஜிதுக்கு முதலாவது ஆளாக போகணும் என்று போனால் அங்கு எங்களுடைய ஷஃபீகான் மௌலானா முதீருல் மதரசா நாசிமுல் மதரசா அங்கு பள்ளியில் தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருப்பார். எங்களோட உஸ்தாதுமார்கள், பலர்களுடைய உஸ்தாதுமார்களை நாங்கள் பார்க்குகிறோம். இல்முடையவர்கள். எங்கள்கிட்ட வர வேண்டிய சிறப்பான பண்பு என்னண்டா, இரவை ஹயாத்தாக்க வேண்டும். சூரத்துல் முஸம்மில நான் நேசிக்கிறேன். அது ஓதுறதுல ஒரு இன்பம். அதுல யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரத்தை தவிர அதிகமான நேரம் நின்று வணங்குங்க நபியே. உங்களோட முனாஜாத் எங்களோடு நடக்கட்டும், உங்களோட முனாஜாத் எங்களோடு இருக்கட்டும். அல்லாஹ் விரும்புகிறான், ஹபீபுடைய முனாஜாத்தை விரும்புகிறான், ஹபீபுடைய இரவு வணக்கத்தை விரும்புகிறான். எல்லாரும் தூக்கம், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்யணும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். மாஷா அல்லாஹ். திரும்ப சொல்றான் அல்லாஹ், அவ்வளோ நேரம் உங்களுக்கு தர ஏலாட்டி கொஞ்சம் தூங்கி நிறைய நேரம் அது கஷ்டமுண்டா, நிஸ்ஃபஹு அறவாசி தூங்குங்க, அறவாசி ரெஸ்ட் எடுங்க, அறவாசி எங்களோட தாங்க, எங்களோட முனாஜாத்துக்கு தாங்க. மாஷா அல்லாஹ். அதுக்கும் சிரமமா? அவுஸித் அலைஹி, அறவாசியை விட கொஞ்சம் கூட்டுங்க. 3ல் 2 பகுதி உறங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, ஒரு பகுதி எங்களுக்கு தாங்க. திரும்ப சொல்ற அல்லாஹ், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸில் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்தும் மினல் லதீன மஅக். நபியே, இன்ன ரப்பக யஅலம், உங்களோட ரப்புக்கு தெரியும், அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸில் லைல், 3ல் 2 பகுதியை தஹஜ்ஜத்துக்கு ஒதுக்குறீங்க, கியாமுல் லைலுக்கு ஒதுக்குறீங்க.
ரப்புடைய முனாஜாத்துக்கு ஒதுக்குறீங்க, சில நேரம் அறவாசி ஒதுக்குறீங்க, சில நேரம் 3ல் ஒரு பகுதி ஒதுக்குறீங்க நபியே. வதாயிஃபத்து மினல்லதீன மாக், உங்களோடு இருக்கிற சஹாபாக்களும் அப்படித்தான். இரவு நேரங்கள்ல முழு 3ல் 2 பகுதி, 3ல் அல்லது அறவாசி அல்லது 3ல் ஒரு பகுதி. உங்களோட சஹாபாக்களும் அப்படித்தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். சஹாபாக்கள் தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன் யப்தகூன மின் ஃபضலில்லாஹ் சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். உலமாக்கள், நீங்க இந்த ஆயத்துடைய அர்த்தத்தை சொல்லணும் உண்டில்லை. நாங்க அந்த வல்லதீன மஅஹு, அந்த சஹாபாக்களுடைய பின்னணியில வந்தவர்கள், அந்த பிரகாசத்தை சுமந்தவர்கள். அல் உலமா வரஸத்துல் அன்பியா, இந்த இல்முக்கு வராசத்தை அடைந்தவர்கள். எங்களுடைய இரவு வணக்கம் அன்பாக சொல்றேன், கருணையாக சொல்றேன். உலமாக்களே, பட்டம் பெற்று வெளியாக கூடியவர்களே, மதரசாக்களுடைய பிரகாசம் இந்த வையகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டுமே. ஆனால் இந்த உலமாக்களுடைய இரவு நேரம் ஹயாத்தாக்கப்படணும். இன்றைக்கு சமகால உலமாக்களை வச்சு எங்கட உலமாக்கள் அந்த வரிசைக்கே ஒரு தப்பான விடயங்களை பேசுகிறார்கள். ஒரு 2 கிழமைக்கு முன்னால ஒரு முக்கியமான 4 மதரசாக்கள் சேர்ந்து எங்களையும் சேர்த்து கொண்டார்கள். தலகுனிஞ்சு பேசினார்கள். எங்கள்கிட்ட பாஸ் அவுட் ஆகிற பெண் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு போகிறார்கள் மேல் படிப்புகளுக்காக. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தையை மறக்க வேண்டாம், நானும் மறக்கக்கூடாது. அதாவது ஆண்களுக்கு நான் விட்டுட்டு போற ஃபித்னாக்கல்ல, ஆண்களுக்கு விட்டுட்டு போற ஃபித்னாக்கல்ல அதர்ரான ஃபித்னா, அதர்ரு ஃபித்னா அலர் ரிஜால். ஆண்களுக்கு நான் விட்டுட்டு போற ஃபித்னாக்கள் ஒரு பயங்கரமான ஃபித்னா, ஒரு அலர்ரான ஃபித்னா இருக்குமுண்டா. அந்த ஃபித்னா ஃபித்னத்துன் நிசா, பெண்களுடைய ஃபித்னாண்டார்கள். பெண்கள் பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்யக்கூடிய மாணவர்கள், பெண்கள் விடயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஈமானை கரைக்க செய்யும், இல்முடைய அடையாளத்தை நீக்கும், இல்முடைய நூரை இல்லாமலாக்கும். எங்கிருந்தாலும் இந்த ஃபித்னாக்கள்ல மாட்டிக்கொள்ளக்கூடாது. எங்கிருந்தாலும் என் ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய இடம் எனக்கு வேண்டாம். படிச்சல்லன்னு சொல்லி அல்லாஹ் என்னை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். பட்டதாரியாக இல்லைன்னு சொல்லி கபர்ல அல்லாஹ் சொர்க்கத்துடைய கதவை துறக்காம இருக்க மாட்டான். சாலிஹீங்களாக, முத்தகீங்களாக, நல்லோர்களாக, இரவுல அல்லாஹ்வோடு பேசினவர்களாக பயந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நவீன சமகாலத்தில் வெளியாகக்கூடிய உலமாக்கள் எங்கட நாங்களும் வழிகாட்டின தவறு. இந்த கொரோனாவும் இந்த நிகழ்வுகள் ஏற்பட்ட பொழுது மதரசாக்கள்ல படிப்பு இருக்குதான்னு கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். இப்போ நாங்கள் எல்லாரும் படிப்பை கொடுத்தோம். ஹக்கானியால விசேஷமாக படிப்பு கொடுக்குறோம். நாங்கள் ஓ லெவல் ஏ லெவல் எல்லாம் அதுதான் பெருமை எங்களுக்கு. இப்போ யூனிவர்சிட்டிக்கு போறதும் அதுதான் மதரசாட பெருமையாக மாறிவிட்டது. அது பெருமை அல்ல, அது மதரசாவுக்கு புகழ் அல்ல. மதரசாவுக்கு புகழ் சாலிஹீன்கள், நல்லோர்கள், இரவை ஹயாத்தாக்கக்கூடிய சாலிஹீன்கள் உருவாக்கணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்களுக்கு அன்பாக சொல்றேன், இன்று சமீபத்தில் வெளியாக உலமாக்கள் அந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஆடைகளை மாற்ற வேண்டிய நிலைமை உண்டானது. ஜிப்பாவோடு பயணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கு அதை மையமாக வச்சு இன்றைக்கு நவீன உலமாக்கள் என்ன செய்கிறாங்கண்டா, ஜிப்பாவுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, மார்க்கத்துடைய அடையாளத்துக்கு விருப்பம் இல்லை, தாடி வச்ச விருப்பம் இல்லை, தலப்பா கட்ட விருப்பம் இல்லை, சுன்னத்தான விடயங்களோடு அன்பில்லை, பாசம் இல்லை. ஆனா அவங்க நினைக்கிறாங்க துனியாதாரிகளாக ஆகினா அதுதான் எங்கட ஏம், எங்கட கோல். துனியாதாரியாக ஆகிறதுக்கு மதரசா இல்லை.
நாங்க ஏன் பாடசாலை கல்வியை கொடுக்கிறோம், மதரசாக்கள் ஏன் பாடசாலை கல்வியை வழங்குதுண்டா, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தை முழு உலகத்திலும் பரப்புவதற்காக, குர்ஆன் ஹதீஸுடைய ஜோதியை முழு உலகத்திலும் கொண்டு போவதற்கான அனுகூலங்களை பெற்றுக் கொள்வதற்காக பாடசாலை கல்வி. இவருக்கு நல்ல பாசவளம், இவருக்கு நல்ல ஆங்கிலம் தெரியும், இவருக்கு சிங்களம் தெரியும், இவர் மாஷா அல்லாஹ் நிறைய துறை சார்ந்தவராக இருக்கிறார். அதன் மூலமாக துனியா தாரியாக ஆகிறது அல்ல, தீனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதனால நான் உலமாக்களுக்கிட்ட நவீனமாக பட்டம் பெறக்கூடிய உலமாக்கள், அதாவது முழு உலமாக்களுடைய நட்பெயருக்கும் ஒரு பங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். பிஸ்னஸ் செய்கிறாங்க, கடனாளியாக ஆகிறாங்க, ஏமாத்துறாங்க. என்ன சொல்றாங்க, உலமாக்கள் எல்லாம் இப்படித்தான் என்றாங்க. நீங்க செய்யற பிழையால நல்ல உலமாக்கள் சாலிஹீன்களுடைய பேருக்கும் ஒரு அசிங்கத்தை உண்டாக்குறீங்க. நாங்க சாதா சீதா எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியை காட்டி தந்தாங்க. கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். இரண்டாவது என்ன சொல்றேன், அல்லாஹ் அந்த ஆயத்தோடு என்ன பயானம் முடிக்கிற நேரம் முடிந்து விட்டது. அந்த ஆயத்தோடு என்னுடைய இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் வயஹ்தருல் ஆஹிரா, ஆஹிராவை பயப்படுவார்கள். எப்பயுமே கண்ணியமானவர்கள், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிகழ்வுகளை நாங்கள் பார்க்குறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த நேரத்தில் கேட்டாங்க, எனக்கு நரகத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். சிஃப்லியன் நார், நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் மாலை அழுகிறார்கள். அங்குள்ள யூகது அல்ஃபாம் 1000 வருஷம் நெருப்பு முட்டப்படுகிறது. நரகத்துடைய ஒரு ஊசி காது இந்த பூமிக்கு திறக்கப்பட்டால் இந்த பூமியில எல்லாரும் செத்து மடிந்து விடுவார்கள். இதெல்லாம் சொல்லும் பொழுது ஜிப்ரீல் நிப்பாட்டுங்கோ, என்ற கல்பு தாங்குது, என்ற கல்பு சுமக்குது, நிப்பாட்டுறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கீழே போட்டு அழுகுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அழுகிறாங்க. ஜிப்ரீல், நீங்க ஏன் அழணும்? நான் அழுவது எனக்காக, என் உம்மத்துக்காக. எனக்கும் நானும் அழுகிற காரணம், இப்லீஸ் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தான். அல்லாஹ்வுக்கு மாத்தம் செய்த காரணத்தினால் அல்லாஹ் இப்லீஸை நரகத்தில் தூக்கி வீசினான். நாளைக்கு ஜிப்ரீலாகிய நானும் அல்லாஹ்வுடைய அடிமை, என்னையால் ஒரு தவறு நடந்து அல்லாஹ் கோபித்தா அல்லாஹ் என்னை இந்த நரகத்தில் தூக்கி வீசுவான் தானே. ஆகிராட பயம். அல்லாட்ட நான் மாட்டிக்கொள்ளணும், அல்லாஹ் என்ன விசாரிப்பான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் விசாரிக்கப்படுவேன். இந்த தவறை செய்ய மாட்டேன், கண்ணால இந்த போன்ல தவறானதை பார்க்க மாட்டேன். யஹ்தருல் ஆகிரா, ஆகிராவை பயப்படுகிறார்கள். எந்த நேரம் ஆகிராட பயம். எங்களோட ஜமியத்துல் உலமாவில் உடனுவரையில் மூத்த உலமாக்கள் இருப்பார்கள். மாஷா அல்லாஹ், கண்டியில் நிறைய மூத்த உலமாக்கள் இருக்கிறேன். நாங்கள் உலமாக்களை 65 வயதுக்கு மேற்பட்ட உலமாக்களை கௌரவிச்சோம். ஒரு அழகான கண்ணியமான ஒரு மஜ்லிஸ் அது. அதில் 65 வயதுக்கு மேற்பட்ட 65 உலமாக்கள் வந்தார்கள். அவருடைய சேவைகள் எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் போதாது. நல்லோர்கள் என்ற ஜமியத்துல் உலமா ஒரு 5-6 பழைய உலமாக்கள் வருவார்கள். ஒரு 60-70 வயதை தாண்டினவர்கள் வருவார்கள். அதில் ஒரு ஆலிம் அந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்து சொன்னார். ஹசரத், இப்போ எங்கட மிம்பர்கள் அதிகமாக புதிய நவீன கருத்துகள் பேசப்படுகிறது. ஆகிராவை பற்றி யாரும் பேசுகிறாங்க இல்லை, மௌத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லை, கபரை பற்றி பேசுகிறாங்க இல்லை, மஹ்ஷர் மைதானத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லை, சொர்க்க நரகத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லை. எங்கட மிம்பர் எல்லாம் இப்போ நவீன வார்த்தைகள், நவீன சொல்லமைப்புகள், எல்லாம் நவீன ஆய்வுகளை பற்றி பேசுகிறாங்க. சமூகத்துக்கு எதையோ மிம்பர்ல வழிகாட்டுறாங்க. துனியாதாரிகளாக மிம்பர்ல உருவாக்குறாங்க. மிம்பர் எதற்காக? ஆகிராவுடைய விடயத்தை ஞாபகப்படுத்துவதற்காக. மிம்பர் மேடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அதிகமான பயான்களை பாருங்க. இதனால எங்கட மூத்த உலமாக்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லையோ, ஹுத்பா நல்லக இருந்துச்சு நல்லக இல்லை என்று சொன்னல்லையோ, நாங்கள் ஆகிராட ஞாபகத்தை உம்மத்துக்கு கொடுக்கணும். வயஹ்தருல் ஆகிரா, நாங்கள் ஆகிராவை பயப்படணும். எல்லா நேரமும் ஆகிராட பயம் உண்டாகணும். மூணாவது வயர்ஜூ ரஹ்மத் ரப்பி. எங்களோட ஆதரவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கமாகத்தான். நாங்கள் எதை ஆதரவு வைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத். சம்பளத்தை ஆதரவு வைக்கல்ல,
இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ் இஸ்ஹத் ஃபீமா இந்தன் நாஸ் யுஹிப்புக்கன் நாஸ். இஸ்ஹத் ஃபித் துன்யா, துனியாவில் ஒரு துறவியாக இரு, துனியாவில் ஒரு பற்றற்றவனாக இரு, அல்லாஹ் உன்னை நேசிப்பான். இஸ்ஹத் ஃபீமா இந்தன் நாஸ், மக்கள்கிட்ட கையில் இருக்கிறத எதிர்பார்க்காதே. அந்த ஹாஜியார் தரோணும், அந்த நிர்வாகி எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு உதவி செய்யணும், எனக்கு அவர்கள் பணம் தரோணும். இஸ்ஹத் ஃபித் துன்யா இஸ்ஹத் ஃபீமா இந்தன் நாஸ் வயர்ஜு ரஹ்மத் ரப்பி, அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் எனக்கு தருவான். நான் வரலாறுகள் பேசுவேன், நேரம் போதாது. என்னண்டா இன்றைக்கு நல்ல உலமாக்கள், மூத்த உலமாக்கள், எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். நான் சொல்றதா, என முர்ஷியாவில் இருந்த முஹீத்தின் ஹசரத் பகிஜி, அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பான். எப்பயும் தாழ்வானவர், ஒரு புள்ளேட்டு கூட வேலை வாங்க மாட்டார். பஜாருக்கு போய் ஒரு ஷௌக்காரம் வாங்கணும் என்றாலும் ஹசரத் அவர்களே முதிர்ந்த வயதில் கூட புஷ் பைஸ்கில மிரிச்சு கடைக்கு போய்த்து ஷௌக்காரத்தை வாங்கி கொண்டு வருவார்கள். ஒரு மாணவனை கூப்பிட்டீங்க வா, ஷௌக்காரம் வாங்கி கொண்டு வான்னு சொல்ல மாட்டார். யாருக்கிட்ட தீவு காண மாட்டார். அவருடைய பண்புகளை பேசலாம், யாருக்கிட்ட தீவு காண மாட்டார். இப்படித்தான் நாங்க வாழணும் உலமாக்கள். அதுதான் அல்லாஹ் சொன்ன வயர்ஜு ரஹ்மத் ரப்பி, அல்லாஹ்ட்ட அழுங்கோ. இன்றைக்கு நான் வரலாறு பேசுவேன். நிறைய மூத்த உலமாக்கள் அவர்களுடைய சுய தேவைகளை ரப்புடைய ஹசானாலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். நான் என் வாப்பவை சொல்றேன், ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி ஹனீஃபா அவர்கள் பஹீஜில் ஓதினவர், அஜ்வதுஸ்தானா, மூத்த உலமாக்கள் கல்வி கற்ற என்னுடைய அருமை தந்தை. நான் ஒரு நாள் சொன்னேன், வாப்பா ஹஜ்ஜிக்கு போகணும் என்று சொன்னேன். ஹஜ்ஜிக்கு போகணும். அடுத்த பதில் என்ன சொன்னார் தெரியுமா? ஹஜ்ஜிக்கு போகணும் உண்டா எனக்கிட்ட சொல்லி சரிவாரல்ல மகன், அல்லாட்ட சொல்லு, அல்லாட்ட அழு, நோம்பு பிடி, ஹஜ்ஜிக்கு போறதுக்கு சதாக்கா கொடு, அல்லாஹ் வழி துறப்பான், அல்லாஹ் வழி துறப்பான். நான் ஒரு சின்ன சீட் ஒன்று கட்டுக்கொண்டிருந்தேன், 2500 ரூபாய் சீட் ஒன்று. வாப்பா சொல்லி நோம்பு பிடிச்சேன், துவா கேட்டேன், அந்த சீட்டு புழுந்துச்சு எனக்கு. அது 60,000 ரூபா ஹஜ்ஜிக்கு கட்டின ட்ராவல்ஸுக்கு அல்லாஹ்ட கிருபையை கொண்டு. என்ன சொல்றேன்டா, வயர்ஜு ரஹ்மத் ரப்பி, அல்லாஹ்ட ரஹ்மத் ஆதரவைக்கும். என் வாழ்க்கையா அல்லாஹ்ட பக்கம். நான் இந்த கண்ணியமான உலமாக்களுக்கு சொல்றேன், இந்த மூணையும் கடைபிடியுங்கோ. இதுதான் குல்கள் இஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலம். ஒன்றென்னா இரவு வணக்கம், 2 ஆகிராட சிந்தனை. அந்த ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு எப்பவுமே அர்ஷுடைய பயம். அல்லாஹ் என்ன அழைத்து கேட்கிறான், ஹீன யுஜாஉ பிஹி, அந்த இடத்துல கொண்டு வரப்படுற நேரம் எனக்கு பயம், அச்சம் என்று சொன்னார்கள். அந்த அச்சம் உண்டாகணும். வயர்ஜு ரஹ்மத், அதாவது அவர்கள் வயஹ்தருல் ஆஹிரா, ஆஹிராட பயம். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்ட பக்கம் கவனத்தை திருப்புங்க. அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான், ரப்பு கைவிட மாட்டான், ஆலிம்களை கைவிட மாட்டான், இல்மை சுமந்தவர்களை கைவிட மாட்டான். ஏன் நாங்க நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள், நாங்க தான் அஹ்லுல்லாஹ், நாங்க தான் வஹாசத்துஹு, ரப்புக்கு நெருக்கமானவர்கள். நாங்க ரப்பு ஆதரவிப்போம். யாருடைய ஆதரவும் எனக்கு தேவையில்லை, ரப்பு உதவி செய்வான். இந்த நியத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களை சிறந்த உலமாக்களாக கபூல் செய்வான். அதன் மூலமாக மദ്രஸாவுடைய ஹிதுமத்துகளும் பிரகாசமுள்ள ஹிதுமத்துகளாக மாறும். எனவே அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. மூத்த உலமாக்களுக்கு முன்னால் நான் கொஞ்சம் வேகமாக பேசினேன். உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏதாவது பிழையாக பேசியிருந்தால் என்னை திருத்தி தருமாறு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்து பொருந்திக் கொண்டு எங்கள் அனைவர்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிமார்களோடு சித்திகீன்கள் ஷுஹதாக்களோடு அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.